வணக்கம். இன்றைக்கி தீபம் வரப்போகுது. அதுக்காக தான் ஒரு டிப்ஸு உங்களுக்காகவே நான் இதை ரெடி பண்ணிவிட்டு நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். செம்ம வேறு லெவல் இருந்துச்சு. விளக்கில் பாருங்கள், நடுவில் பஞ்சு மட்டும்தான் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக தீபம் எரிஞ்சுது பார்த்தீங்களா? அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எது மாதிரின்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் தீபத்துக்கு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் எண்ணெய்லாம் கீழே வழியாமல், எண்ணெய்லாம் சிந்தி போகாமல், அப்புறம் இந்த காற்று, தீபனாலே காற்று தான். காற்று அடின்னு அடித்து தீபத்தை எரிய விடாது பாருங்களேன். இந்த மாதிரி ஈஸியான முறையில் எவ்வளோ தீப விளக்கு இருந்தாலும் செத்த நேரத்துக்குள்ளார நீங்களே அழகாக எல்லா விளக்கு நீங்களே பொருத்தி வச்சிடலாம். எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும். இந்த பஞ்சு உங்களுக்கு லூஸில் கிடச்சிச்சின்னா நிறைய வாங்கிக்கோங்க. இல்லையா, நம்மளுக்கு இந்த நான் திரி தான் எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி திரியை எடுத்து நீங்கள் நான் எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன், எப்படி எடுத்து பஞ்சு எடுத்து அப்படியே ஃபுல்லாக லேயராக எடுத்து இந்த சைடு இந்த முகனையிலையும் தண்ணி தொட்டுக்கணும். தண்ணி தொட்டு அப்படியே திரி மாதிரி நல்லா திருவி விட்டிங்கன்னா திரி மாதிரி நீட்டுக்கு வந்துடும். அது மாதிரி 2 பார்ட்டு. எப்போயுமே திரி ஒத்தையில் போடவே கூடாது பாருங்களேன், ரெட்டையில் தான் போடணும். அதனால் 2 பார்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை திரி மேலே எலும்பி வரணும்ல, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஜாயிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரியை பஞ்சு சேர்த்து நல்லா பெருசாக வந்ததும் கீழே பாருங்கள், அப்படியே அழகாக அகலில் வச்சு காட்டுறேன் பாருங்களேன், அழகாக உட்காருதுங்களா. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இந்த வருஷம் தீபத்துக்கு நீங்கள் ஒரு தாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அழகாக இருந்துச்சு. விளக்கில் வச்சோம்னா அழகாக சூப்பராக கீழெல்லாம் உங்களுக்கு எண்ணெயே ஆகவே இல்லை. அழகாக உள்ளாரே ஏறிது. இந்த தீபம் வந்தாலே ரொம்ப காற்று அடிக்கும் பாருங்கள். அந்த காற்றுலலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராமல் அழகாக இன்னொரு தாட்டி கூட உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இன்னொரு தாட்டியுமே அதை பாருங்கள். இந்த திரி கீழே ஒரு பீடை மாதிரி நல்லா கொஞ்சம் இன்னும் கூட நீங்கள் பஞ்சு நிறையா இருந்துச்சுன்னா பஞ்சு கூட நிறையா வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடுங்கிறதுனால நான் செய்து காட்டியிருக்கேன். இவ்வளோ தான் மெத்தடு. இது ஆன்லைனில் எல்லாமே நிறைய இதை மாதிரி விற்றுட்ருக்காங்க. நிறைய பேர் வாங்கி இதை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே இதை செய்து கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே உங்கள் வீட்டில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தீபத்துக்கு நீங்கள் ஒரு தாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த திரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அதனால் நான் எனக்கு தீபத்துக்கு இப்போயே எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே வரேன். நீங்களுமே ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் விடவே மாட்டீங்க பாருங்களேன். தீபத்துக்கு தீபம் இல்லை, வீட்டில் கூட இதை மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க. செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ இந்த தீபத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நடு சென்டரில் பஞ்சு தாங்க வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்யூ.